ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். எஸ்பிஓ பற்றி ஓன் ஃபீட்பேக் இது. ஸோ என்னோட சஜெக்ஷன் தான் இது, என்னோடய தனிப்பட்ட சஜெக்ஷன். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் எஸ்பிஓவில் ஒரு 1.5 இயர்ஸாக இருக்கேன். பட் நான் இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்தது என்னோடய ஃப்ரெண்ட் மூலியமாக தான் வந்தேன். பட் இட்ஸ் அ வெரி வெரி குட் பிளாட்ஃபார்ம்னு சொல்வேன். பட் ஸ்லோலி மூவ், பட் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக. தென் நெக்ஸ்ட் ஒன் சொல்லப்போனால் தேர்ட் ஒன் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கிடைக்கும் இதில். சரிங்களா, ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த இது மூலியமாக தான் நான் கெட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப லெஸ் தென் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க என்னோடய சர்க்கிளில். பட் இந்த எஸ்பிஓக்கு வந்தது மூலிமா நான் இப்போ என்கிட்ட இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நான் எஸ்பிஓக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு என்னோட பர்ஸ்னலாக கொஞ்சம் விஷயங்கள்லாம் வந்து ஐ மீன் ஃபினான்சியல் சம்மந்தமாக இருக்கிற விஷயங்கள் எஸ்பிஓ மூலியமாக தான் சால்வ் ஆனது. ஒரு குட் பிளாட்ஃபார்ம், அதாவது கொஞ்ச நேரம் ஒர்க்கில் எனக்கு நிறைய இன்கம் கொடுத்தது. ஒரு நல்ல செக்யூரான ப்ளஸ் வந்து ஒரு நல்ல இதுனே சொல்லலாம், ஒரு நல்ல செக்யூரான ஹோப்புடைய ஒரு பிளாட்ஃபார்ம்னே சொல்லுவேன். சரிங்களா, நல்ல எஸ்பிஓ கண்டிப்பாக ஒரு குட் குவாலிட்டி ஜாப்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் குட் பிளாட்ஃபார்ம் ஆஃப் எனி ஒன் த பர்சன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ, பட் மோர் தென் பெனிஃபிட் கிடைக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நிறைய கிடைப்பாங்க. என்னோடய பர்சனல் இன்கம் இது மூலிமா வந்ததுனால எனக்கு ஃபேமிலிக்குள்ளே ஒரு ரெஸ்பெக்ட் கிடச்சிது. ஸோ தேங்க்ஸ் டு எஸ்பிஓ, தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் எஸ்பிஓ டீம். தென் எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு மை இன்ஃப்ளூயன்சர் ப்ளஸ் சங்கர் சார். தேங்க்யூ டு ஆல்.